சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை, கார்த்திகை மாதம் 2ஆம் நாள், துவிதியை திதி இன்று இரவு 9:06 வரை, ரோகிணி நட்சத்திரம் இன்று மாலை 5:22 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிக அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், தனலாபங்கள், பணவரவினை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 4ஆம் அதிபதி இன்றைக்கு 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். 2ஆம் இடத்துல வலிய சந்திரன் இருந்தாலே தன வரவுகள் நன்றாக இருக்கும் என்பதை ஜோதிட மூல கிரந்தங்கள் நல்லா சொல்லுதுங்க. அதாவது குடும்பத்தில் அமைதி இருக்கும், பணவரவுகள் நன்றாக இருக்கும், வேலை தொழில் அமைப்புகள் நிலையாக இருக்கும். இதை விட வேறு என்னங்க வேணும்? குடும்ப அமைதியாக இருந்தால் போகிறோம், வேலை தொழில் வியாபார அமைப்புகள் நன்றாக இருந்தால் போகிறோம்ல. இன்றைக்கும் நாளைக்கும் சந்திரனுடைய உச்சநிலையின் காரணமாக பௌர்ணமியை விட்டு இப்போ தான் விலகி இருக்கிறார். பௌர்ணமியை விட்டு விலகி 2 நாள் தான் ஆச்சு. அப்போ இந்த அமைப்பின் காரணமாகவும் ஒரு நிலையில் நல்லவைகளாக நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கு அமையும். வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறனால வீட்டு கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக வீடு கட்டணும், வீடு வாங்கணும், ஒரு சின்ன ஃப்ளாட்டாவது வாங்கிடணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிற இந்த சிபில்னு சொல்கிறாங்களே, அதிலெல்லாம் நமக்கு ஏதோ இப்படி இருக்கான் அப்படி இருக்கான், அல்லது ஏற்கனவே வாங்கின ஒரு விஷயங்களில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கின்றன, இதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டு கடன்கள் அப்ரூவல் ஆகக்கூடிய அளவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிறியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு மங்கள விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சில நிலைகளில் வீட்டில் இது வரைக்குமே எந்த விதமான நல்லவைகள் நடக்கவில்லை என்றவர்களுக்கு, அல்லது வரன் பார்த்துட்டு போகிறாங்க, சரியான பதில் இல்லை என்கின்றவர்களுக்கு திருமண அமைப்புகள் கூடி வருவதற்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், ராசியிலே இன்றைக்கி ஒரு உச்ச கிரகம் இருக்கிறார். 3ஆம் அதிபதி இன்றைக்கு உச்சமாக இருப்பது என்பது அத்தனை அமைப்புகளையும் இன்றைக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள். ஒருவரை பார்த்து பயந்து கொண்டிருந்த காலங்கள் போய் இப்போது ரிஷபராசிக்காரரை பார்த்து மற்றவர்கள் பயப்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு ரொம்ப நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது. வாழ்க்கை என்பதே என்னங்க, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக தானே. யாருக்கிட்ட போய் நான் விட்டு கொடுக்குறேன்? என்னுடைய மனைவியிடம் தான் விட்டு கொடுக்குறேன். தோத்தே போனாலும் பரவாயில்லை, என்னுடைய மனைவியிடம் தோற்று போகிறேன், என்னுடைய கணவனிடம் தோற்று போகிறேன், என்னுடைய குழந்தைகள்கிட்ட தோற்று போகிறேன் என்கின்ற அந்த சொந்த பந்தங்களுக்கு விட்டு கொடுக்கின்ற ஒரு திருப்தியை இன்றைக்கு அப்படியே ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் இடத்தை வரை இன்றைக்கு சந்திரன் வலுத்து பார்க்கிறாரா, ஒரு கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, நண்பர்களோடு சேர்ந்து அதை செய்தோம் இதை செய்தோம், ஓரளவிற்கு நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறோம் என்கின்ற ஒரு நிம்மதி. எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் நல்ல நண்பர்கள் வந்துடுறதில்லை. கூட சேர்ந்து டீ சாப்பிட்றவங்க எல்லாருமே நண்பர்களாக ஆயிட முடியாது. ஒரு ஆத்மார்த்தமான விஷயங்களை பரிமாறிக்கொள்வது, ஒருவருடைய துக்கத்தில் ஒருவர் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் நட்புகளுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லையா? இந்த மாதிரியான நல்ல நண்பர்களை அடையாளம் தெரிந்து கொள்ள அவர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த பலன் இந்த வாரம் வரைக்குமே, அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் வரைக்குமே நீடிக்கக்கூடிய நல்ல நிலைகள் உருவாகக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஆனால் அவரே அங்கே சுபராக இருக்கிறார். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வையோ செவ்வாயுடைய பார்வையோ அவருக்கு கிடையாது. தானே பௌர்ணமி நிலையாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிக விசேஷமாக குருவோடு சேர்ந்து அவர் குருச்சந்திர யோகம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறாரா. அப்போ என்ன, 2ஆம் அதிபதி இன்றைக்கு வலுவாக இருப்பதால் வாக்குஸ்தானம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. பேச்சினால் ஜீவிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த வாரம் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருப்பீங்க, டார்கெட்டை முடிப்பீங்க.
பொதுவாகவே மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா வேலையை நேசிக்கிறவங்களா இருப்பீங்க. அலைஞ்சாலும் தெரிஞ்சாலும் அப்படி பண்ணாலும் இப்படி பண்ணாலும் ஒரு பொருளை வித்துடணும், அதுவும் நல்லபடியாக விற்று நம்முடைய திறமையை ஒரு மாதிரியாக அடுத்தவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பீங்க. மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் முழுக்கவே மிகப்பெரிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதே போலவே பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய வழக்கறிஞர் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இன்னொன்று பக்கம் ஒரு பேராசிரியர் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டேகேர் துறையில் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட இந்த வாரம் நல்ல வாரமாகவே இருக்குது. இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நாள் இந்த ஒரு வாரமே நல்லா இருக்கும். உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள், உணவுப் பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடியவர்கள், வெள்ளை நிறமுள்ள பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசிநாதன் உச்சமாகி குருவோடு இணைந்திருக்கின்ற சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு. எல்லா கவலையும் மறந்துட்டு அக்கடான இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க. கவலையை மறந்துட்டு தான் சொன்னனே தவிர கவலையெல்லாம் உடனே போயிருச்சுன்னு சொல்லலை. நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் நமக்கே தெரியுமே, இன்றைக்கி உடனடியாக போகாது, இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும், சிக்கலெல்லாம் மெதுவாக தான் தீர்த்து நம்ம வெளியில் வர முடியும் என்கின்ற அமைப்பு நமக்கே தெரியும். ஆனால் என்ன ஒன்று, இன்றைக்கி ஒரு தற்காலிகமான சந்தோஷம் நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறாரா, கூடவே பௌர்ணமி நிலைமையில் வேறு இருக்கிறாரா. பௌர்ணமி நிலையில் குருவோடு குருச்சந்திர யோகத்தில் சேர்ந்திருக்கின்ற ஒரு நல்ல அமைப்பு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அனைத்தையும் கை கொடுக்கக்கூடிய தன்மை. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தோலுக்கு மேலே அப்படியே தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுன்னுவாங்க, தோலுக்கு மேலே பாரம் அதிகம்னுவாங்க. இவ்வளவு பாரங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும், நான் சமாளித்து நல்ல விதமாக வெளியே வந்து விடுவேன் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்ற கௌரவம் எதுவும் பாழாயிடாது, அசிங்கம் அவமானம் எதுவும் வந்துடாது, எதையும் சமாளிப்பேன், கடனை சமாளிப்பேன், நோயை தீர்த்துக்குவேன். இந்த மாதிரியான நமக்கு என்ன பிடிக்காதவைகள் நம்ம பக்கத்தில் இருக்கோ அவைகள் அத்தனையும் அப்படியே விலக்கி வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா மனக்கட்டுப்பாடு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். யாரை பக்கத்தில் வைக்கிறது, எவரை தூரத்தில் வைக்கிறது, எந்த பழக்கத்தை, இந்த தேவையில்லாத பழக்கத்தை இந்த 2 வருஷத்தில் கற்றுக்கிட்டோமே இதை அப்படியே தள்ளி வச்சுருவோம், இதை கைவிட்டு விடுவோம் என்பது போன்ற தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய சில நாளாகவும் சிலருடைய நல்ல நாளாகவும் இந்த நாள் கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் பொதுவாக அமைந்திருக்கின்ற நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 10ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் அதிபதி இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறாரா, தொழில் மூலமான பயணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு படிக்க போகணும்னு நினைக்கிறவங்க, அங்கேயே போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணி விரிவு பண்ணி செய்யணும்னு நினைக்கிறவங்க, பல நாடுகளில் வர்த்தகங்கள் வைக்கணும். 1 நாடு 2 நாடு கூடாதுங்க, ஐரோப்பிய கண்ட்ரிஸ் ஃபுல்லாக வைக்கணும். அமெரிக்காலேயும் தென் அமெரிக்கா வட அமெரிக்கா எல்லா கண்ட்ரியும் இருக்கணும். இந்த பக்கம் பார்த்தா கிழக்கில் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போகிற எல்லா இடங்களையும் நம்ம பிராண்ட் இருக்கணும். நம்முடைய முயற்சிகள் பலிக்கணும். எல்லா இடத்திற்கும் வாரத்துக்கு ஒரு முறை போய் வர வேண்டும் என்கின்ற மாதிரியான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே வியாபார தொழில் அமைப்புகளில் அப்படியே முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. விவசாய பெருமக்களுக்கு கூட அப்படி ஒன்றும் குறைந்த பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. கால்நடைகள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 4-10ஆம் இடங்கள் இன்றைக்கு கடுமையான சுபத்துவத்தில் இருக்குது இல்லையா. அப்போ கால்நடைகளை குறிக்கக்கூடிய ஆடு மாடு போன்ற அமைப்புகள், மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை போன்றவைகளை வைத்திருப்பவர்கள், ஆடுகளை வைத்திருந்து ஜீவிக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. கால்நடை தீவனம் போன்றவைகளை தயாரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விதமான ஒரு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புன்னு பொதுவாகவே அப்படி ஒன்றும் பெரிய அளவில் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு ஓய்வு நாளாகவே இன்றைக்கு பாருங்கள். அது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட மனசு கொஞ்சம் அப்படியே சிந்தனை, என்ன எதிர்காலம், எப்படி நல்லா சம்பாதிக்கலாம், எப்படி குடும்பத்தை நிம்மதியாக வச்சுக்கலாம் என்பது போன்ற நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 9ஆம் இடத்துல நல்ல யோகம் ஏற்படக்கூடிய குருச்சந்திர யோகத்தை சொல்கிறேன். லாபாதிபதி இன்றைக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார், 7க்குடையவரும் இங்கே 9ஆம் இடத்துல இருக்கிறார். மிகப்பெரிய யோக நாளுங்க இன்றைக்கி. குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளோடு சேர்ந்து இன்றைக்கி ஒரு சாயந்தர நேரத்தை ஒரு இனிமையாக
உருப்படியாக பொழுதுபோக்க முடியும். ஒரு சினிமாவுக்கு போனாலோ அல்லது ஏதேனும் ஒரு புனித இடத்திற்கு போனாலோ ஒரு கோவிலுக்கு போனாலோ மனைவி சொன்ன இடத்திற்கு போகக்கூடிய, குழந்தைகள் விரும்பிய இடங்களுக்கு அழைத்து போகக்கூடிய, எல்லா இடத்துலையும் குடும்பத்திற்கு தேவையான ஒரு நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. 9ஆம் இடம் சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற இந்த நாளில் தந்தை வழி நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்புகள். யாரை ஜெயிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அதில் ஜெயிப்புகள் வரக்கூடிய அமைப்பு. சண்டைக்காரன் காலில் விழுகிறது, சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரங்கிட்டே நேரில் பேசிடலாம் என்கின்ற மாதிரியான சில அமைப்புகளில் ஐடியாக்கள் தெளிவாக வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தெய்வீக அனுபவங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஒரு 40-50 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு சாயந்தரமே ஒரு நல்ல அனுபவம், ஒரு சித்தர்களுடைய அனுபவம், சித்தர்களை தரிசிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வயதானவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய சிவாலயம் அல்லது ஒரு பெருமாள் ஸ்தலத்தை இன்றைக்கு அப்படியே ஒரு புண்ணிய அமைப்புகளில் ஏதேனும் தரிசிக்கக்கூடிய அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா தியானம், தவம் போன்ற அமைப்புகள்லேயும் இன்றைக்கு ரொம்ப பெரிய ஈடுபாடுகள் வரும். ஒரு 8 திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துடலாமான்ற கூட எண்ணங்கள் கூட இருக்கும். ஆகவே எல்லா நிலைகள்லையும் நல்லவைகள் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படக்கூடிய, நல்லவைகள் நமக்கு நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். ஆனாலும் என்னங்க, இன்றைக்கி சுப சந்திராஷ்டமமாக தானே இருக்குது. பௌர்ணமியை விட்டு இப்போ தான் விலகி இருக்கிறாரு. சனியோடைய பார்வை இல்லை, ராகுவோட இணைவு இல்லை, கேதுக்களோட இணையலை. அதை விட முக்கியமாக செவ்வாயுடைய பார்வை, செவ்வாயுடைய இணைவு இருந்தாலே அது மங்கள யோகமாக மாறிடும். குருச்சந்திர யோகம் என்கின்ற சுபரோடு சேர்ந்திருக்கின்ற சந்திராஷ்டமம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை இன்றைக்கி துளாராசிக்காரர்களுக்கு கொடுத்துறாதுங்க. நான் உண்மையிலே அடிக்கடி சொல்லுவேன், அதாவது எல்லா சந்திராஷ்டம நாட்களையும் கெட்டது நடக்கிறதில்ல. சந்திராஷ்டம நாட்களையும் திடீர்னு பார்த்திங்கன்னா பணவரவு வரும், அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா நல்லது நடக்கும். இந்த மாதிரியான அமைப்புக்கு விதியை விட விதிவிலக்குகளை அதிகம் பார்க்கக்கூடிய சாஸ்திரம் அப்படின்றத தான் இதை அடிக்கடி சொல்கிறேனே. இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனாலும் ஒன்றே ஒன்று அடிப்படை நிலைமைகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், சந்திரன் 8இல் மறையும்போது மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்க. ஒரு முடிவு எடுக்கிறத தள்ளி வைங்க அப்படிங்கிற அமைப்புகள் கண்டிப்பாக வந்துடும். ஆக இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் முடிவெடுப்பதை மட்டும் தள்ளி வைத்து விட்டு மற்ற விஷயங்களில் எல்லாத்துலேயுமே இன்றைக்கு நீங்கள் தூள் கலப்பக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணவரவுகள் வரக்கூடிய நாள் இந்த நாள். உங்களுடைய ஜீவனாதிபதி இன்றைக்கு 8இல் உச்சமாகி குருவோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் இருக்கிறார். ஆக தொழில் முன்னேற்றங்கள், வேலை அமைப்புகள், ஒருத்தர்கிட்ட பணம் வரக்கூடிய அமைப்பு, ஒருத்தர்கிட்ட ஏற்கனவே ஏமாந்து விட்ட ஒரு பணத்தை, கொடுத்த பணத்தை திருப்பி வசூல் பண்ணிக்கூடிய அமைப்பு, நமக்கே உதவக்கூடிய, நமக்கு உரித்தான பணத்தை திரும்ப வாங்கக்கூடிய அமைப்பு என பணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல விதங்கள் நடக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளாக இருந்தாலும் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க துலாத்திற்கு இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல குருவின் இணைவால் குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு. 2, 5, 9 கூடியவர்கள் இன்றைக்கு இணைந்து ராசியை பார்க்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ராசிநாதன் மட்டும் கொஞ்சம் நீச்சத்தில் இருப்பது ஒரு சின்ன குறை தான். என்ன இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த சந்தோஷத்தில் இவர் இல்லாமல் போயிட்டாரே, அம்மா இல்லாமல் போயிட்டாங்களே, அப்பா இல்லாமல் போயிட்டாங்களே, தூரடமாக போயிட்டாங்களே, கணவர் இல்லாமல் இருக்கிறாரு, இன்றைக்கி வீட்டுக்கு வர முடியாமல் போயிட்டாரே, மனைவி இல்லாமல் இருக்கிறாங்களே, மனைவி அப்படி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறாங்களே, இந்த மாதிரி நம்முடைய சந்தோஷத்தை எல்லோரிடமும் சேர்ந்து பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே என்கின்ற மாதிரியான ஆதங்கம் மட்டும் இருந்து, ஆனால் நிறைவான சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உண்மையில் சொல்லப்போனால் ஒரு 60-65 கோடி பேர் விருச்சிக ராசியில் இருப்பீங்க, 70 கோடி பேர் கூட இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல, இருப்பிடம், தகுதி அதற்கேற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. ராசியை 2 சுபகிரகங்கள் இன்றைக்கு வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் கணவனால் மனைவிக்கு சந்தோஷம், மனைவியால் கணவனுக்கு சந்தோஷம், நல்ல விதமான ஒரு குடும்ப அமைப்புகளில் வியாபாரம், தொழில் போன்றவைகள் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய தன்மைகள், அண்ணன் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய பணச்சிக்கல்கள் எதுவும் இல்லாத நல்ல நாளுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. 8 கூடியவர் இன்றைக்கு 6ஆம் இடத்துல உச்சனாகி ராசிநாதனால் சுபத்துவப்படுத்தப்பட்டு ஒரு அருமையான அமைப்பில் இருக்கிறார்.
அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், எதிர்பாராத ஒரு எதிரி நண்பன் ஆகிறது, ஒரு நண்பன் எதிரியாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தலைகீழ் மாற்றங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம இப்படி நடக்கும்னு நினச்சோம், அது என்னடா இப்படி நடக்குதே என்கின்ற மாதிரியாக நமக்கு சாதகமற்றா இல்லாமல் ஒன்று நடந்துருமோ, ஒரு பாதகமாக ஒன்று நடந்துருமோ, கெடுதலாக ஒன்று நடந்துருமோ என்கின்ற அளவில் காலையில் ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் கொஞ்சம் மனக்கலக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படியே மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு பிறகு தலைகளாக மாறி நமக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. விபரீத ராஜயோகம்ன்றது எதைத்தாங்க சொல்லுவேன், ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் கொடுக்கும், கிளி கொடுக்கும். ஆனாலும் அதற்கப்புறம் நல்ல விதமாக அனைத்தும் சுபமாக நடந்து அப்பாடா அப்படின்ட்டு சாயந்தரமாக ஒரு நிம்மதி பெருமிச்சு விடுவோம் இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய, எதிலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே கடன் நோய் போன்ற அமைப்புகளை கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்படி ஒன்றும் பெரிய சாதகமற்ற தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் நடக்கலை. இருந்தாலும் கடன் இருக்கே, இந்த கடனை கூட தொழில் வேலை வியாபாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் அடைச்சிட முடியும் என்கின்ற வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது 6ஆம் இடத்து சந்திரனுடைய குருச்சந்திர யோகத்தால் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு உச்சம் என்கின்ற நிலையில் 5ஆம் இடத்துல நல்ல யோகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். என்ன இன்றைக்கி பொண்டாட்டியால் லாபம், பொண்டாட்டியால் சந்தோஷம், புருஷனால் சந்தோஷம். இன்றைக்கு உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 3 வருஷமாகவே உறவுகள் எல்லாம் கசந்து போயிடுச்சு மகர ராசிக்காரர்களுக்கு. யார் யாரையெல்லாம் நம்பினமோ அவங்கெல்லாம் கைவிட்டாங்க, யார் யாரையெல்லாம் கேட்டமோ அவங்கெல்லாம் கை கொடுக்கல, யாருமே கொடுக்கலை. இந்த மாதிரியான அனுபவங்கள் தானே கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் 3 வருஷமாக அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இருந்தது. இந்த மாதிரியான நினைப்பில் அன்னைக்கு கொஞ்சம் வருத்தத்தை வச்சுருப்போம்ல. எல்லாரு மேலேயும் இருக்கிற கோபம் உடனே எல்லா நாளும் நீடிக்காதுங்க. ஒரு கோபம் ஒருத்தருக்கு மேலே வந்துருச்சு, ஒரு நாள் இருக்கும், 2 நாள் இருக்கும், 1 மாதம் கழித்து கொஞ்சம் இதாக இருக்கும், 6 மாதம் கழித்து சரி ஏதோ நேரம் கெட்ட நேரம் அவன் பாட்டில் நமக்கு இதை செஞ்சுட்டான், பரவாயில்ல மன்னிச்சு விட்டுருவோம் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி உறவுக்காரர்களிடம் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல புரிதல், அவர்களை மன்னித்து விட்டுறலாம், ஏதோ நம்ம காலம் கெட்ட காலமாக இருந்தது, அவனால் அவன் உதவ பண்ண முடியாமல் போச்சு என்கின்ற மாதிரி தன் மீது இருக்கின்ற அடுத்தவர்கள் மீது இருக்கின்ற குறையை அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டு தன்னிறக்கம் என்று சொல்லப்படக்கூடிய தன்னால் முடியக்கூடிய உதவிகள் போன்ற அமைப்புகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு மனைவி பேரில் தொழில் வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல விதமான தன்மைகள் உண்டு. மனைவியின் வழியிலிருந்து உறவுகளை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு பண வரவுகள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி இன்றைக்கு 4ஆம் வீட்டில் உச்சனாக இருக்கிறார். பொதுவாக 6ஆம் அதிபதி உச்சனாகக்கூடாது. உச்சனானா என்ன, கடன் நோய் வம்பு வழக்கு போன்றவைகளை கொடுப்பார். ஆனால் இன்றைக்கி அவர் கட்டுக்கு அடங்கி குருவின் இணைவோடு இருக்கக்கூடிய அமைப்புகள், அப்படியே தலைகளாக ஏற்கனவே இருக்கின்ற கடனை தீர்க்கக்கூடிய அமைப்புகள், ஏதாவது ஒரு சொத்தகத்தை விற்றாலாவது இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருவோம் என்கின்ற மாதிரியாக நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை அப்படியே கைமாற்றி விட்டு கூட கடனிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடன்லேயே ஏதாவது ஒன்று புதிதாக நல்லதாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனில் வீடு வாங்கிறது, வீட்டு கடன் அடைவது, ஒரு வாகன கடன் வாங்கிறது, இளையவர்களுக்கு வாகனம் வாங்கி கொடுக்கறதுக்கு பெரியவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு, அல்லது இடம் விட்டு இடம் நகரக்கூடிய அமைப்புகள், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் இடமாற்றம், ஏதோ ஒரு சிறிய மாற்றம் நடந்து அந்த மாற்றத்தின் மூலமாக கடந்த 1.5-2 வருடங்களாக அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு மாதிரியான கலக்கமான சூழல்கள், ஒரு இணக்கமில்லாத தன்மைகள் அத்தனையும் கும்பத்தை விட்டு வெளியே போகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கலக்கமான சூழ்நிலைகள் அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு, எதையும் சமாளித்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தைரியம் நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மா கிட்ட ஏதாவது சம்மதத்தை வாங்கணும், அம்மா கிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கணும், இந்த மாதிரியாக ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தொடங்கினா அம்மா என்கின்ற தெய்வம் சகல பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி இன்றைக்கு 3ஆம் இடத்துல குருச்சந்திர யோகத்தோடு அப்படியே உச்சம் என்கின்ற நிலைமையில் இருக்கிறார். பிள்ளைகளால் இன்றைக்கி சந்தோஷம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இந்த வாரத்திலேயே அல்லது போன வாரத்திலேயே ஸ்கூலில் நம்ம தான் டாப்பு,
நான் தாம்மா இந்த மார்க் வாங்கியிருக்கிறேன், நான் தான் இந்த இது வாங்கியிருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக ஒரு பிள்ளைகளால் பெருமிதம் ஏற்பட அமைப்புகள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல். ஒரு பள்ளி பிள்ளைகள் பள்ளி சார்ந்த விஷயங்களில் நல்லவைகளை சொல்லக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வேலை சார்ந்த விஷயங்களில் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சது, அது கிடைச்சது, இது கிடைச்சது, சம்பள உயர்வு கிடைச்சது என்கின்ற தன்னுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, திருமணமாகி போனவர்கள் அவர்களுடைய ஒரு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய நிலைமை, தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்டருந்து நல்லவைகள் வரக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறதானங்க பெற்றோர்களுக்கு வேறு என்ன கொடுப்பினை இருக்கணும். ஒரு 50 வயசு தாண்டிட்டாலே பிள்ளைகள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், வாழ்க்கையே பிள்ளைகளுக்காகத்தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தானே நம்முடைய தமிழ்நாட்டு பெற்றோர்கள் பெரும்பாலானவர்கள் அப்படித்தானே இருக்கிறோம். இந்த மாதிரி கடந்த காலங்களில் குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. ஐயா பெரியவங்களுக்கு சொல்லிட்டீங்க, பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? பிள்ளைகள் இன்றைக்கு பெயர் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு நல்ல காலம். ஒரு 3ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கிறது என்பது ஒரு மேலதிகாரியாக இருக்கலாம், அல்லது உங்களை விட மேலே தான் இருக்கலாம். எந்த இடத்துல வாய்ப்பை திறமையை நிரூபித்து காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வாய்ப்பு திறமைகள் போன்றவைகள் கிடைத்து, வாய்ப்பு கிடைச்சா தானே திறமையை நிரூபிக்க முடியும். ஒரு வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை சிந்தாமல் சிதறாமல் உபயோகப்படுத்தி கொண்டு உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய, அதன் மூலமான வருமானங்கள் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. பொதுவாகவே நம்மள நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. 7.5 சனி அஷ்டமச்சனி தீமையை மட்டுமா தருமா? ஜோதிடர்களை பார்த்திங்கன்னா, ஜோதிடர்களாக இருக்கட்டும், ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இன்றைக்கு சமூக ஊடகங்களின் தயவில் ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்துடுது. முன்ன மாதிரி கிடையாதுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் நேரில் போய்த்தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு இல்லை. நம்முடைய கைபேசி என்று சொல்லப்படக்கூடிய செல்லமாக ஒரு மாதிரியாக திட்டிக்கிட்டே நம்ம அந்த கைபேசியை உபயோகப்படுத்துகிறோம் இல்லையா? இந்த கைபேசியின் மூலமாகவே நம்மளுக்கு உலகம் விரிந்து கிடக்கிறது. ஆகவே அனைத்தையும் நல்ல விதமாக கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகளில் ஜோதிடமும் இன்றைக்கு ஒன்றாயிடுச்சு. இப்போ அந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது ஏற்கனவே ஜோதிடராக இருக்கக்கூடிய, ஜோதிடத்தில் ஆர்வங்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 7.5 சனி அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஒரு சாதகமற்ற தன்மைகள், மன அழுத்தத்தை இருக்கக்கூடிய தன்மைகள், ஒரு மாதிரி நெகட்டிவான தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உண்மையை சொல்ல போனோம்னா இன்றைக்கி கும்பராசிக்காரரும் கடகராசிக்காரரும் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே, எப்படி இருக்கிறாருன்னு ஒரு 100 கும்பராசிக்காரரை கூப்பிட்டு பார்த்து 100 கடகராசிக்காரரை கூப்பிட்டு கேட்டு பார்த்தாலே இந்த 7.5 சனி ஜென்மச்சனி அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்படிப்பட்ட நிலைமையில் எப்பொழுதுமே கேட்டு பழகிய நாம் ஒரு 7.5 சனி வந்துட்டாலே அவருக்கு கெடுதல் தான் நடக்கும், ஒரு அஷ்டமச்சனி வந்துட்டாலே அவருக்கு கெடுதல் தான் நடக்கும் அப்படிங்கிறதுல விதிவிலக்குகள் எதுவும் இல்லையா? அடிக்கடி நீங்கள் சொல்கிறீங்களே, விதியை விட விதிவிலக்குகள் இருக்கக்கூடிய சாஸ்திரம் தான் இது. அப்போ விதிவிலக்காக அஷ்டமச்சனிலே 7.5 சனியிலே நல்லவைகள் நடக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஒரு மனுஷனுக்கு 7.5 சனின்றது 7.5 வருஷம். இந்த 7.5 வருஷமாக அவனுக்கு கெட்டதே நடந்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்ன தாங்க நடக்கக்கூடியது? 7.5 சனி நடக்கும்போது தான் அந்த திருமண வயது வரும், புத்திரபாக்கிய வயது வரும். 7.5 சனியில் தான் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 7.5 சனியில் தான் 25 வயசில் 7.5 சனி வந்து அப்போ தான் வேலை கிடைக்கும், வேலையில் நல்லா இருக்கணும், வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலையில் கஷ்டமாக கடினமாக இருந்தாலும் வேலையை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அதை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். ஆகவே 7.5 சனியில் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்திக்கு ஏற்ப அந்த தசாபநாதன் என்ன காரகத்துவங்களை உடையவரோ, இப்போ சுக்கிரதசை நடந்தால் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், ஒரு சொந்த வீடு கட்டுவார், என்ன கடனுக்கு கட்டுவார், கையில் காசு வச்சுக்கிட்டு கட்ட முடியாது. வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கான கடனை அடைக்கிறதுக்கு மாடு மாதிரி உழைக்க வேண்டியிருக்கும். இதுதான் 7.5 சனியில் கஷ்டம். 7.5 சனி அமைப்புகள் இது கிடச்சிரும், ஒரு மனைவி கணவன் போன்ற இந்த திருமண பாக்கியங்கள் கிடச்சிரும். திருமணத்திற்கு பிறகோ அல்லது திருமணத்தை பருவத்திலே என்ன நினைப்போம், ஒரு வீடு கட்டிடலாம், வீடு வாங்கிடலாம், இந்த மாதிரியான அமைப்புகள் நினைப்போம். அல்லது நம்ம அப்பா அம்மாக்கள் சொந்த வீட்டில் இருந்தால் கல்யாணம் கரெக்டாக நடக்கும், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அப்போ வீடு வாங்கினதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஏற்கனவே கையில் இருக்கிற காசெல்லாம் கொடுத்து வீடு வாங்கினா ஏற்கனவே இருக்கிற மொத்த காசும் நம்ம கையை விட்டு போயிருக்கும். கடனுக்கு வீடு வாங்கினா ஒரு கமிட்மெண்ட்டில் வந்து மாட்டுவோம். எப்படி கமிட்மெண்ட்டில்? மாதமான இந்த வட்டியை கட்டணும், மாதமான அந்த டியூவை கட்டணும். இந்த மாதிரியான நல்லவைகளை செய்துவிட்டு அதன் பிறகு கமிட்மெண்ட்டில் போய் மாட்டக்கூடிய அமைப்புகள் 7.5 சனியில் உண்டு. அஷ்டமச்சனின்றது கொஞ்சம் வித்தியாசங்க. அஷ்டமச்சனி 8 என்றாலே சாதகமற்ற அமைப்புகள் வருதுங்க இல்லையா? அப்போ அஷ்டமச்சனியில் நம்ம புத்தி மாறி போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி நினைத்து கொள்ளுதல், யாராவது ஒருவரை நம்பி விடுதல்.
ஒரு அகலக்கால் வச்சிடறதுன்றது தான் இது. அஷ்டமச்சனி அமைப்புகளில் பார்த்திங்கன்னா அதுலேயே நல்லது நடக்கத்தான் செய்யும். ஏதாவது ஒரு கெடுதலை கொடுத்ததற்கு பிறகு அதில் ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அஷ்டமச்சனியில் பெரிய சோதனைகளை சந்திக்கலை அப்படின்றவங்களுக்கு 2 விதமாக தான் நடக்கும். ஒன்று, மன உணர்வுகள் சார்ந்த அமைப்புகளில் பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்பு, அது சொந்த வாழ்க்கையில் இருக்கும். சொந்த வாழ்க்கையில் ஏதாவது சோகங்கள் இருந்தாலும் கூட தொழில் நிலைமைகள் சீராகவே போய்கிட்டு இருக்கும். அல்லது சொந்த வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இருக்கும், தொழில் வாழ்க்கைகளில் கடுமையான ஒரு இழப்புகள், பணத்தை சமாளிக்க முடியாமல் அப்படி இப்படின்னு ஆட்டத்துக்கு மாட்டில் போகிறது, மாட்டத்துக்கு ஆட்டில் போகிறது, இந்த மாதிரி இருக்கும். ஆக அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பில் என்ன தசாபுக்தி போகிறது, எந்த காரகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தசாநாதன் தசையை நடத்துகிறார் என்பதையும் பார்த்து கொண்டு, அவர் சுபரா அசுபரா என்பதையும் பார்த்து கொண்டு, அவருடைய காரகத்துவ விஷயங்களில் பாதிப்புகள், 7.5 சனி பாதிப்புகள்னு சொல்கிறதுனா கொடுப்பினை வாங்குவினை என்பது போன்ற வீட்டை கொடுத்து கடனை வாங்குவது, மனைவியை கொடுத்து சிக்கலை கொடுப்பது என்பது போன்ற சுக்கிரனை சொன்னேன். இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கும் என்பதை தான் புரிந்து கொள்ளணுமே தவிர, 10 7.5 சனிலையும் அஷ்டம சனிலையும் ரொம்ப பெரிய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கூட தப்பு தாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.